அவர்களே, ஆண்டவன் நமக்கு ஆண்டவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த நன்றியை கூறுகிறோம். ஆண்டவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த விஜய் அவர்களுக்காக ஆண்டவரை அவைவேன்னு சொல்றது எந்த வகையான காரியம் இல்லை? எவ்வளவு பெரிய மோசமான செய்தி தெரியுங்களா? ரொம்ப மோசங்க. வணக்கம் மக்களே. அதாவது கிறிஸ்துவத்துக்குள்ள பலவிதமான கோமாளிகளும் பலவிதமான இடத்துல டப்பாங்குத்து ஆடுகிறவர்களும் வெகுவா பெருகி வந்துகிட்டு இருக்காங்க. அப்படி சில காட்சிகளை நம்ம பார்க்க போறோம். அதாவது கோமாளித்தனம் நம்பர் 1 என்ன அப்படிங்கிறத பாருங்க. பாத்தீங்களா மக்களே? அதாவது ஒரு ஒரு ஸ்டேஜ்ல கிறிஸ்துவ அறிவிக்கிறேங்கிற பேர்ல ஒருத்தர் வந்து அப்படியே ஒரு பெண் குரல்ல வச்சு பேசுறாரு. எல்லையில வேணும் இந்த கிறிஸ்துவ படிப்பினையா அப்படிங்கிறது தெரியல. இவங்க வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவிசேஷம் அறிவிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல பல வகையான சுள்ளி சேட்ட வேலைகளை பாக்குறாங்க. அவங்களுடைய பதிப்புல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோக்கள் ரொம்ப மோசமாக, அதாவது அவங்க தான் ஆடுறானுங்க. செத்த கொட்டுக்கு ஆடுவாங்க இல்லையா, செத்த வீட்டுல ஆடுவாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது ஒரு வகையில ஆடுவாங்க புறஜாதியினர். ஆனா இவங்க வந்து சுவிசேஷங்கிற பேர்ல சுள்ளி சேட்ட வேலையை நிறைய பண்றாங்க, வைக்கிறாங்க. எல்லையில வேணும் இவங்களுக்கு பைபிளை வாசிச்சிருக்கிறாங்களா? பவுல் பேதுரு யாராவது இப்படி இது பண்ணியிருக்காங்களா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரங்கள்ல ஒரு பெந்தேகோஸ்தே பண்டிகை நாள்ல சுவிசேஷமாக எப்படி அறிவிக்கப்படுது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் அப்படிங்கிற ஒழுங்குமுறையே தெரியாம இன்றைய காலத்துல இந்த மாதிரியான கோமாளித்தனத்தை நம்ம எங்கேயுமே பார்க்கலங்க. அவ்வளவு கோமாளித்தனத்தை தெருக்கள்ல வச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. நாகரிக கோமாளிகள்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட கோமாளித்தனத்தை கிறிஸ்துவம் எப்படி ஏற்றுக்கொண்டு வருகிறது? இப்படி யாருக்கிட்ட கற்றுக்கொண்டு இருக்கீங்க, யாரிடத்துல கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு கேட்டா தெரியலைங்க. சரி, இதுதான் ஒருபடி மேலன்னு சொன்னா அவனுடைய ஆட்ட டான்ஸை வந்து பெர்ஃபார்மன்ஸை இது பண்ணணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்றா பாருங்க. காலெல்லாம் எத்தனை அதெல்லாம் பாருங்க. பாத்தீங்களா? இப்படி ஓயாம நமக்கே வந்துகிட்டே இருக்குது. இத சொல்லாமலும் இருக்க முடியல. இது எதுக்கு இந்த மாதிரி செய்றீங்க? உங்களுக்கு நடனம் ஆட வேண்டும் அல்லது நடனமாக இருக்க வேண்டிய, அதாவது சாவுக்குத்துக்கு ஆட வேண்டிய நீங்கள் எதுக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள வந்துகிட்டு இப்படி ஆடுறீங்க, வைக்கிறீங்க? இதெல்லாம் உங்களுக்கு சரியா தெரியுதா? இயேசு கிறிஸ்துவே ஓடி தெரிச்சு ஓடுற மாதிரி இந்த மாதிரியான ஒரு அவலட்சணமான காரியத்தை ஏன் செய்றீங்க? அதாவது இஸ்ரவேலர்கள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிமைத்தனத்துக்குள்ள பட்டு அவங்க வந்து என்ன பண்றாங்க, விடுதலை ஆக்கப்படுறாங்க. 10 வாதையை அனுப்பி பலவிதமான காரியங்கள் ஊடாக இரவும் பகலும் மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் வாயிலாக கடலை செங்கடல் 2ஆ பிளந்து பல காரியங்கள் வந்தாலும் இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மோசே மலையில ஏறி போறாரு, வர்றதுக்கு நாளை ஆகுது. நாட்கள் ஆனதுனால ஆரோனை வச்சு இவங்க ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் காப்பாத்தி வந்தது இந்த ஒரு கண்ணுக்குட்டி தான் அப்படின்னு சொல்லி அநாகரிகமான நடனத்தை ஆடினார்கள். புரியுதுங்களா? அநாகரிகமான நடனத்தை, அநாகரிகமான செயல்பாடைய பண்ணுனாங்க, வச்சாங்க. அப்போ தேவன் கோபம் கொண்டு இது பண்ணாரு, வச்சார். புரியுதுங்களா? தம்முடைய ஜனங்கள் அவங்க விக்கிரக ஆராதனையோட சேர்த்து கேவலமான நடனத்தை ஆடினார்கள் அப்படின்றது. அப்போ அவங்க மாம்ச பிரகாரமாக நியாயப்பிரமாணத்தின் ஊடாக இருந்தாங்க. இவைகள் எல்லாம் மாம்சத்தின்படி ஆண்டவரை தொழுது கொண்டாங்க. பட் நாம யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கிறவங்க, ஆவிக்குரிய பிரகாரமான சிந்தனையோடு ஆவிக்குரிய பிரகாரமாக ஆண்டவரை தொழுது கொள்வோம். ஆண்டவர் சுவிசேஷமா அறிவிக்க சொன்னது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5, 6, 7 ஆகிய அதிகாரங்கள்ல நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னா, அங்கே அவர் உபதேசித்து சொன்ன இந்த உபதேசத்தை பிறர் கை கொள்ளும்படி மாதிரியாக, கிறிஸ்துவ மாதிரியாக நீங்க வந்து சுவிசேஷமா அறிவிச்சு என்ன பண்ணு, சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து அப்படின்னு. அப்போ இவைகளெல்லாம் செய்யின்னு சொன்னா இவங்க இப்படி சொல்லி சேட்ட வேலையை பார்க்குறாங்களே, இந்த மாதிரி எங்கேயாவது உண்டாங்க? சாவடிக்கிறவனெல்லாம், அதாவது சாவு குத்துக்கு மேலத்துக்கு அடிக்கிறவங்க, பணத்துக்கு முன்னால ஆடுறவங்க, இவங்களை கொண்டு கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வந்து நுப்பாட்டினா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கேயும் வந்து இதுதான் பண்ணுதான் வைக்கும் அப்படிங்கிறதுன்னு அர்த்தம். அதாவது ஒரு கதை, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டி. ஒரு ஆண்டி, ஊருக்கு இழைத்தவன் ஒரு ஆண்டி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாவே விழல. அவன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கு ஊதுறதுக்காக வேண்டி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலையே இல்லை.
அதனால பண்ணையார் வீட்டுல போய் இது பண்ணணும்னு சொல்லி 3 பேர் டிஸ்கஷன் பண்ணி 4வதா நானும் வரேன், எனக்கும் தொழில் இல்லை, வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்ணையாருடைய சங்க இப்படி டேய் கவனமா இருக்கணும் அப்படின்னு, தெரியாத தொழிலை செய்யறவே மாட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி டேய் பண்ணையாருடைய சங்க பிடிடா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணிட்டா, சங்க பிடிச்சிட்டான். கடைசியில எல்லாத்தையும் போட்டு தவான்னு துவைச்சு அப்படியே வச்சு என்ன சொல்றது, இப்படி சொல்ல மாதிரி சுத்தமா முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற ரீதியில, அதாவது தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை இருக்கிறது போல அவன் தொழில் என்ன இருக்குதோ அதை இங்கேயும் காட்டிட்டான். இங்க காட்டுறதால காட்டுன்னு காட்டப்பட்டு கடைசியில நைய புடைச்சி கெட்டி வச்சு உரிச்சாராம். அப்படி இருக்கிறப்ப எங்க போனாலும் சாவுக்கு ஆடுத வேலை கொண்டு போய் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வந்தா அவன் எவ்வளவு கேவலமா ஆடுவான் அப்படிங்கிறது ஒரு இதா இருக்கு. சரி, இன்னொரு காட்சியை பாருங்க. இது எல்லாமே ஒரே இதுல இருக்கிறவங்க தான். நம்ம ஓயாம சொல்லிக்கிட்டே இருக்கோம், கமெண்ட்லயும் சொல்றோம், கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க வச்சுதான் வரிசை அப்படிங்கிற ரீதியில இருக்கிறாங்க. டேய், எங்கேயாவது ஆண்டவர் தெரிச்சு ஓடுற மாதிரி நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, துள்ளி சேட்டடாது. இது சுவிசேஷம் கிடையாது, நற்செய்தி கிடையாது. இது என்ன சொன்னா ரொம்ப கெட்ட விஷயம், மோசமான விஷயம்ப்பா. இது சாவு குத்துக்கான காரியம். சேடோ அங்கிருந்து வர்ற மாதிரி இருக்கு, அடிச்சு விடு வேற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி எல்லாம் இருக்காதீங்கடா அப்படின்னு சொன்னா வேண்டுமென்றே பண்ணுகிறாங்க. ஆடுறதையும் ஒரு இதா வச்சிருக்கிறாங்க. எந்த வகையான காரியம் பாருங்க, சரி ரொம்ப மோசங்க. சரி ரைட்டு, இதுதான் ஒருபடி மேல போய் இன்னொரு காட்சியும் பாருங்க. இவங்க எங்க போனாலும் திருந்துவாங்களா அப்படின்னு கேட்டா திருந்த மாட்டாங்க மக்களே. ஆனா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது போன்ற கலாச்சார சீர்கேடை செய்யக்கூடிய கிறிஸ்துவத்து அவக்கேடாக நடத்தி கொள்கிறவர்கள்ட்ட நாம எச்சரிக்கையாக பயணிக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லா பயணிக்கணும். இந்த மாதிரியான கோமாளிகள் எல்லாம் அப்படி என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ கிறிஸ்துவனே இல்லடா, தூள போடா, அக்கட்டால போடா, டே போடா, ஓரமா போய் வீட்டுல போய் சாவு கேடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போக வேண்டியதாக இருக்குது. சரி, இதுதான் ஒருபடி மேல. அந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, சபாநாயகர் தாவேக தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. சபாநாயகர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வசனத்தை சொல்லியிருக்காரு, அதையும் கேளுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. கேட்டீங்கன்னா, வசனத்தை சொன்னதுனால இதை வச்சு நம்முடைய டேவிட் டெராமனிக்கலன் அப்படிங்கிற டுபாக்கூர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்க. சட்டசபைக்குள்ள வசனம் ஒளிபரப்பாக்கி கொண்டது. இது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஜெயம். ஒளிபரப்பப்பட்டிருக்கிறது. ஒளிபரப்பப்பட்டா வசனம் சொல்லிட்டா அதான் பிசாசு கூட தான் சொல்லுவா, அதுக்காக அது வசனம் சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்ல முடியுமா? ஜேடி பிரபாகரா அவரு பேரு, அவரு வசனத்தை சொன்னாரு அப்படிங்கிறதுனால என்ன, ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத காரியங்களையும் விஷயங்களையும் செய்கிறார். ரைட்டு, ஓகே, செய்யட்டும். இத சொன்னதுனால என்ன ஆக போகுது? வசனத்தை யார் வேணாலும் பேசுறாங்க. இது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 லட்சம் பேரு தமிழகத்தை பொறுத்தல 1 லட்சம் பேர் வசனம் பேசுறதுக்கும் தின வாக்கு தத்துவம் வசனம் இப்படின்னு சொல்ற அளவுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்கள். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு இமெயில் ஐடி ஓபன் பண்ணி அத்தனை பேர் பேசுறாங்களா, யூடியூப்ல எல்லாம் பேசுறாங்க. அதே வேளையில பல சட்டமன்றங்கள்லயும் சரி, பல கிறிஸ்துவ நாடுகள்லயும் இருக்குதே, வசனத்தை வச்சுதான் மேற்கோள் காட்டுறாங்க. டொனால்டு ட்ரம்ப் பைபிளை வச்சுதான் இது பண்றாங்க, வைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு காரியமா. கேரளாவில கூட தான் வேதத்திலே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வேத வசனத்தை அவங்க சொல்றாங்க அப்படின்னா அவங்க கிறிஸ்தவங்களா மாறி இருக்கணும். புரியுதுங்களா? ஆட்சிக்கோ கிறிஸ்துவ சுவிசேஷத்துக்கோ சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டா சம்மந்தம் இல்ல, மனம் திரும்பு அப்படிங்கிறது தான் காரியமே. சரியா? இத பெரிய ஐயோ அவர் வசனம் சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, இதை வச்சு இன்னொருத்த என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி சொல்றாங்க. அதாவது இது என்னங்க பிரசங்க மேடையாங்க, சட்டமன்றத்தை ஒரு சபையா ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற மாதிரி வருது. எங்க போனாலும் ஒரு கான்வர்சேஷன் கிரியேட்டரா இருக்குதுங்க. ரொம்ப மோசங்க இந்த மாதிரி. அதாவது ஒருத்தர் வசனம் சொல்லிட்டாருன்னா உடனே அவங்கள வாக ஓகங்கிறது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜோசப் விஜய் அவரு முதலமைச்சர் ஆயிட்டு அவரு கிறிஸ்தவர் ஆயிட்டாரு, கிறிஸ்தவன் அப்படின்னு அப்படியே முத்திரை கொடுத்து இது பண்ணிக்க வேண்டியது. உண்மையிலே சொல்லுவேன், கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்துவின் சிந்தையின்படி நடக்கிறவன், கிறிஸ்துவ உபதேசத்தின்படி நடக்கிறவன், உலகத்துக்கு பிரகாரமான ஒத்த வேஷம் தரிக்கிறவன் அல்ல, உலகத்துக்கு பிரிந்து
தேவ நீதிக்கு இருக்கிறவன் பேர் தான் கிறிஸ்துவன். பேர்ல கிறிஸ்தவனா இருக்கிறவன்லாம் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. புரியுதுங்களா? அதெல்லாம் பரலோக ராஜ்யம் அங்கீகாரம் பண்றது இல்ல. சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு காட்சியை நம்ம எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம பால் தினகரன் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு காட்சியை பாருங்க. பிரியமானவர்களே, ஆண்டவன் நமக்கு ஒரு புதிய முதலமைச்சரை கொடுத்திருக்கிறார். திரு ஜோசப் விஜய் அவர்களுக்காக ஆண்டவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றியை கூறுகிறோம். முதலமைச்சர் வந்திருக்காரு. மறுபடி ஆண்டவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவன் எப்படி ஆண்டவன் அவன் இவன் எப்படி இவரு சொல்லுவாருன்னு தெரியல. அதாவது புதிய முதலமைச்சர் தன்னிச்சையா வந்தாரு, வரட்டும், தன்னிச்சையா வரட்டும், அல்லது எங்கேயோ இருக்கட்டும், உட்கார்ந்துகிட்டே வரட்டும், தப்பு கிடையாது. ஆனால் அவமதிப்பு எப்படி அவன் இவன், இது யாரு தந்த படிப்பினேன்னு தெரியல. இத பெரிய என்னமோ பெரிய முதலமைச்சரா வந்துட்டாரு. இவன் ஒண்ணும் இல்லைங்க. முதலமைச்சர்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்குமான முதன்மை அமைச்சர் அப்படிங்கிறது தான் பொருள். முதன்மை அமைச்சர் அவர் எல்லாத்தையும் ப்ரொசீட் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு லீடர் அப்படின்னு சொல்லலாம். முதல் அமைச்சர், முதல் பிளஸ் அமைச்சர், முதல் அமைச்சர். பின்னால இருக்கக்கூடிய என்ன சொல்றது, கால்நடைத்துறை அமைச்சர், இப்படி பல அமைச்சர்களுக்கு அவர் முன்னோடியாக இருக்கிறார். தட்ஸ் இட். ஆனா நமக்கெல்லாம் மேற்படியான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் இல்ல, எல்லாத்துக்குமான மேற்படியான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோடிஜி. மோடிஜிக்கு மேற்படியான் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனாதிபதி. அதுக்கு அடுத்தாக்கல இதுக்கெல்லாம் ஒருபடி மேல போனோம்னா இன்னும் நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க. சோ ஒரு இதுல இருக்கக்கூடிய முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவரை பலிக்கிறது ஆகாத ஒரு விடயம். புரியுதுங்களா? ஒரு லீடர் இருக்காருங்கிறதுக்காக வாத்தியார பழிக்கப்படாது. புரியுதுங்களா? இவரை ஆர்கனைஸ் பண்ண, இவரை பணியமர்த்திய ஆண்டவரை அமைவேன்னு சொல்றது எந்த வகையான காரியம்? இல்லை, எவ்வளவு பெரிய மோசமான செய்தி தெரியுங்களா? ரொம்ப மோசங்க. சை, ஆண்டவரையே வித்துருவாங்க இவங்களுக்கு எப்படின்னா அந்த 5000 கோடி ரூபாய் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பராமரிக்கிறதுக்கு முதலமைச்சருடைய காரியங்கள்லாம் வேற, இல்லைன்னா ஐடி ரைடு வந்துடும். புரியுதுங்களா? இதனால என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சொம்படிக்கிறது. புரியுதுங்களா? வரும் அமைச்சர்களுக்கு சொம்படிக்கிறது. இப்ப தினத்தந்தி பாத்தீங்கன்னா சொம்படிக்கும். எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சிக்கு பிரகாரமா வரக்கூடியவங்களுக்கு சொம்படிச்சுட்டே இருக்கும். ஆளுங்கட்சியினுடைய ஆதரவை எப்பவும் வேணுங்கிறதுக்காக சொம்படிக்கும். அந்த மாதிரி இப்படி சொம்படிச்சு ஆண்டவன் அவன் இவங்கிறத இது பண்ணக்கூடாது. அவர் கொல்லவும் எல்லா வல்லமை உள்ளவர் அப்படின்னு இருக்கு. அவர் இருக்கு. அவன்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிசாசானவனதான் அவன் அப்படி என்று குறிப்பிடப்படுகிறது. ஆகையினாலே இதை திருத்திக் கொள்ளுங்கள். வேறொரு பதிவு. வணக்கம்.